உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததால் ரஷ்யா அமெரிக்கா இடையேயான உறவில் கடும் விரிசல் ஏற்பட்டது. அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற நிலையில் ரஷ்யா அமெரிக்க இடையேயான உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து ரஷ்யாவை பாராட்டி வருகிறார். இருப்பினும் ட்ரம்பை நம்பாத புட்டின் அமெரிக்காவை கடுமையாக விமர்சனம் செய்யும் ஆளை அமெரிக்காவை புதிய ரஷ்ய தூதரகம் நியமித்துள்ளது. இந்த புதிய தூதர் யார்? அவர் என்னென்ன செய்தார்? ரஷ்யா 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீதான போரை தொடங்கியது. இந்த போர் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருகிறது. ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கிய போது அமெரிக்காவின் அதிபராக இருந்தவர் ஜோ பைடன். இவர் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அது மட்டுமின்றி ரஷ்யாவை தனிமைப்படுத்தவும் விரும்பினார். இதற்காக ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதித்தார். அமெரிக்காவை தொடர்ந்து நேட்டோவில் உள்ள ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யா மீது பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்தனர். இதனால் ரஷ்யாவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையேயான உறவில் கடும் விரிசல் ஏற்பட்டது. அது மட்டுமின்றி ரஷ்யாவின் போரை எதிர்கொள்ள உக்ரைனுக்கும் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் அதிக அளவில் உதவியை வழங்கினர். அதோடு அமெரிக்கா ரஷ்யாவை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தது. விளாடிமிர் புட்டின் கடுமையாக சாடியது. அதனால் இப்போது நிலைமை முற்றிலுமாக மாறிவிட்டது. ரஷ்யாவின் பக்கம் அமெரிக்கா நெருங்கி செல்கிறது. உக்ரைனை கைவிட்டுள்ளது. இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவில் நடந்த ஆட்சி மாற்றம்தான். கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். இவர் அதிபராக பொறுப்பேற்றது முதல் உக்ரைனை கடுமையாக விமர்சனம் செய்து வருவதோடு ரஷ்யாவை அரவணைக்க தொடங்கியுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் போர் நிறுத்தம் தொடர்பாக ட்ரம்ப் பேசினார். உக்ரைனுக்கான உதவியை ட்ரம்ப் நிறுத்தினார். முன்னதாக சவுதி அரேபியாவில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசினார். அப்போது உக்ரைன் மீதான போர் நிறுத்தம் பற்றி விவாதிக்கப்பட்டது. அதோடு அமெரிக்கா ரஷ்யா இடையேயான வர்த்தகம் மற்றும் இரு நாடுகள் இடையேயான தூதரக உறவை வலுப்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டது. உக்ரைன் மீதான போர் நடவடிக்கையால் அமெரிக்காவில் உள்ள ரஷ்ய தூதரகங்களில் இருந்து அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டனர். தற்போது மீண்டும் அமெரிக்காவில் இருக்கும் ரஷ்ய தூதரகங்களில் ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இப்படியான சூழலில்தான் அமெரிக்காவிற்கான புதிய தூதரை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நியமனம் செய்துள்ளார். அவர் பெயர் என்னவென்றால் அலெக்சாண்டர் டார்ச்சிவ். கடந்த வாரம் துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் ரஷ்யா அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த வேளையில் அமெரிக்காவிற்கான ரஷ்ய தூதரக அலெக்சாண்டர் டார்சியாவை நியமிக்க ரஷ்யா முடிவு செய்தது. இதற்கு அமெரிக்காவும் பச்சை கொடி காட்டியது. இதற்கிடையே தான் தற்போது புதிய தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது ரஷ்யாவுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நெருக்கம் காட்டி வருகிறார். ஆனாலும் ரஷ்ய அதிபர் புட்டின் ட்ரம்பை நம்பவில்லை. இதனால் தான் அமெரிக்காவிற்கான ரஷ்ய தூதராக அலெக்சாண்டர் டார்சியை நியமித்து உள்ளதாக கூறப்படுகிறது. இவர் யார் என்றால் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை கடுமையாக திட்டி தீர்த்தவர். ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் செயல்படுவதாகவும் பொதுவெளியில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கவனம் பெற்றவர். இவருக்கு இப்போது 64 வயது ஆகிறது. இவர் இதற்கு முன்பு அமெரிக்காவின் ரஷ்ய தூதரகத்தில் நீண்ட காலமாக பணியாற்றி உள்ளார். அமெரிக்கா மற்றும் அங்குள்ள அரசியல்வாதிகள் பற்றி நன்கறிந்தவர். அதேபோல் இதற்கு முன்பு அமெரிக்காவின் அண்டை நாடான கனடா தூதரக 2014 முதல் 2021 வரை செயல்பட்டார். ரஷ்யாவை பொறுத்தவரை மூத்த தூதரக அதிகாரிகளின் இவரும் ஒருவர். அமெரிக்காவை கடுமையாக விமர்சித்த அலெக்சாண்டர் டார்சிவை அந்த நாட்டின் ரஷ்ய தூதரக புதின் நியமித்துள்ளதன் மூலம் ட்ரம்பை அவர் நம்பவில்லை என்கின்ற சர்வதேச அரசியல் நோக்கர்கள் உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.